30 நாட்கள் சில வணக்க வழிபாடுகளை செய்ய சொன்னோம் அப்படிங்கிறதா எல்லாரும் கருத்து கொடுக்குறாங்க. ஆதாரம் கிடையாது. ஆனா அதான் கருத்தா இருக்க முடியும். 30 நாள், ஏன்னா அவர் 30 நாள் அங்கே இருக்கல. 30 நாளும் ஒரு தூர்சினா மலைக்கு வந்துடல. 40 நாள் முடிஞ்ச பிறகுதான் தூர்சினா மலைக்கு வர்றாரு. 40 நாள் முடிஞ்ச பிறகு தூர்சினா மலைக்கு அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று மூசா நபி வர்றாங்கன்னு சொல்லப்படுது குர்ஆன்ல. அப்படின்னா 40 நாளைக்கு அங்க இருக்க சொல்லி அல்லாஹ் சொல்லல. வேற என்ன சொல்லிருக்கான்னு கேட்டா 40 நாளைக்கு என்னமோ செய்யுமாறு அல்லாஹ் உத்தரவு போட்டான். உன்னை 40 நாள் இங்க வரணும், அது வரைக்கும் சில வேலைகளை செய்யும் சொன்னான். என்ன வேலை நமக்கு சொல்லப்படல. ஏதோ சில வணக்க வழிபாடுகளை செய்யுமாறு அல்லாஹ் சொல்லியிருப்பான். நோம்பா கூட இருக்கலாம், நோம்பு வேற அடிச்சு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு 30 நாள் என்று நம்ம கட்டளை இட்டுட்டு அத்மம்னாஹா பி அஷ்ரின், பிறகு மேலும் ஒரு 10 நாளை அதிகப்படுத்தி 40 ஆக்கினோம். அப்ப 40 நாளைக்கு பிறகு நம்மள்ட்ட நீ வரணும், இந்த இடத்துக்கு வரணும் என்று மூசா நபிக்கு நெஞ்சோம் வாக்களித்தோம். அப்ப வாக்களித்த உடனே மூசா நபி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, கால மூசா லி அஹீஹி, மூசா உடனே தன்னுடைய சகோதரரிடத்தில் சொல்கிறார், ஹாரூனிடத்தில் சொல்கிறார், உஹ்லுஃப்னி ஃபீ கௌமி, என் சமுதாயத்தில் நீ எனக்கு கலீஃபாவாக இருந்து கொள், என்னுடைய பிரதிநிதியா நான் போயிருவேன்ல, என் இடத்தில் இருந்து நீ பணியாற்றி கொண்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லிஹ, அந்த மக்களை நான் போறேன், இறைவன் கூப்பிட்டு இருக்கிறான், நான் போறேன், போயிட்டு வர்ற வரைக்கும் நீ என்ன செஞ்சுக்கணும், இந்த மக்களை கரெக்ட் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு வலா தத்தபி சபீலல் முஃப்ஸிதீன், குழப்பவாதிகள் வழியை நீ பின்பற்றாத, குழப்பங்களும் பண்ணுவான், அவங்க சொல்ல கேட்டுப்படாத, நீ தான் வழி நடத்தணுமே தவிர அவங்க உன்னை வழி நடத்துற மாதிரி ஆக்கிவிடாத அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போறாரு ஹாரூன் நபிக்கு, வலா தத்தபி சபீலல் முஃப்ஸிதீன், குழப்பவாதிகளுடைய பாதையை நீ பின்பற்றாதே அப்படின்னு சொல்லி ஹாரூனை நியமித்து விட்டு மூசா நபி போறார்கள். அது சொல்றாங்க தொடர்ந்து அதுலயே 7:142 143 வலம்மா ஜா மூசா லிமீகாத்தினா, மூசா நான் வாக்களித்த அந்த இடத்திற்கு வந்த பொழுது, அதான் தூர்மலையிலே வலப்புறம் வேற ஒரு சூழல வந்துருச்சு, அந்த இடத்திற்கு வந்த பொழுது கல்லமஹு ரப்புஹு, அவரிடத்தில் இறைவன் பேசினான். மறுபடியும் முதல் ஒருக்கா பேசியிருக்கிறான், இரண்டாவது மூசா நபியோடு அல்லாஹ் 2 டயத்துல பேசியிருக்கிறான். இதுல விளங்குது கல்லமஹு ரப்புஹு, இரண்டாவது முறையாக அல்லாஹ் இதுக்கு அதிகமாக பேசியிருக்கிறான், இடையில சொல்லப்படல. இது 2வது தடவை பேசுற கன்ஃபார்ம், குறைஞ்சபட்சம் 2 பேசியிருக்கிறான், இடையில பல தடவை பேசியிருக்கலாம். இப்ப 2வது தடவையாக கல்லமஹு ரப்புஹு, இறைவன் அவரிடத்தில் பேசினான். பேசணும்னு இப்ப என்ன பண்றாருன்னா, முதல் தடவை கேட்கல, 2வது தடவை தான் கேட்கிறாரு. முதல்ல அல்லாஹ் நம்மள்ட்ட பேசியிருக்கிறான், இப்பவும் பேசுறான், நம்மள்ட்ட பேசுற அல்லாஹ்வை பார்த்தா என்ன, இப்பதான் ஒரு ஆசை வருது. அவர் அல்லாஹ் கூப்பிடுறானா இறைவனை பார்க்கணும்னு சொன்னாரு, அது நடக்கிறது இப்பதான். முதல்ல கேட்கல, முதல்ல பேசும்போது கையில என்னன்னு கேட்கும்போது அது கை தெரியுதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. பார்க்கணும்னு கேட்க ஒரு தோணவே இல்லை, இறைவனை பார்க்கணுமே அப்போலாம் கேட்கல. 2வது பேசணும்னு சொல்றாரு, கால ரப்பி அரிணி அங்குரு இலக்கிய, இறைவா உன்னை பார்க்கணும், கொஞ்சம் என்னை காட்டுவேன் அப்படிங்கிறார். இறைவன் அவரிடத்துல அதாவது 40 நாளைக்கு தவம் இருந்த பிறகு என்ன அல்லாஹ் செய்ய சொன்ன பிறகு தூர்சினா மலைக்கு வருகிறார். வந்தவன அல்லாஹ் பேசுறான், பேசுறவன காட்டுங்கிறார். என்ன காட்டு, அங்குரு இலை அரிணி, உன்னை எனக்கு காட்டு, அங்குரு இலைக்க, உன்னை நான் பார்க்க வேண்டும். பேச மட்டும் கேட்கிறேன், ஆளை பார்க்காம என்ன நல்லா இல்ல, பேசுறீங்களா கேட்கறதுல காதுல, கண்ணுக்கும் காட்டு, அவ காது கொடுத்த விருந்தை கண்ணுக்கு கொடுன்னு கேட்கிறார். கேட்ட உடனே அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, காலலன் தரானி, ஒருபோதும் என்னை பார்க்க மாட்டாய். அல்லாஹ் சொன்ன பதில் என்ன, காட்ட மாட்டேன்லாம் சொல்லல, நீ காணவே மாட்டாய், லன் தரானி, ஒருபோதும் என்னை நீ காணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். வலாக்கின் உன்னுர் இல ஜபல், அதோ அந்த மலையை பார். மலையெல்லாம் நிக்கிறாங்க, தூர்சினா மலையெல்லாம் நிக்கிறாங்க மலை அடிவாரத்துல, அதனால மலை பக்கத்துல இருக்குது. அப்ப உன்னுர் இல ஜபல், அந்த மலையை நோக்கி பார். இனிஷ்ட கர்ற மகானஹு பசௌப தரானி, அது அந்த இடத்துல அப்படி இருந்து விடுமையானால் என்னை இனி பார்க்கலாம், அது அதே இடத்துல இருக்குமையானால் என்னை பார்க்கலாம். அந்த மலையை முதல்ல பாரு, அந்த மலையை அதே இடத்துல இருந்துருச்சுன்னு சொன்னா அப்படி என்னை பார்க்கலாம் சொன்னா அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றான் அதுக்கப்புறம் என்ன செய்யறான்னு கேட்டா, பலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல், இறைவன் அவருடைய இறைவன் தன்னை அந்த மலைக்கு மட்டும் காட்டுகிறான். அல்லாஹ் இவருக்கு காட்டாம அவனுடைய பிரகாசத்தை, அவனுடைய ஒளியை அந்த மலையின் மீது பாய்ச்சுகிறான். மலைக்கு நேரம் இவர் மேல படாம, இப்ப லேசர்ல அடிக்கிறோம்ல, லேசர் லைட் அடிக்கிறோம்லங்க, லேசர்ல அடிச்சா உங்களை தாண்டிலாம் உங்க மேல படாது. லேசர் லைட் அடிச்சுட்டு வைங்களேன், லேசர் அடிச்சா கரெக்டா அந்த ஒற்றுமை நிலை இருக்கு பாருங்க, அதுல ஓனாவுல உள்ள அந்த வட்டம் இருக்கு, அதுல அடிக்கலாம் கரெக்டா, உங்களுக்கு தெரியாது போறது.
அந்த மாதிரி அல்லாஹ் லேசர் மாதிரி அடிக்கிறான். இப்படி அடிக்காம விரிஞ்ச மாதிரி லைட் அடிக்காம எப்படி அடிக்கிறான்? இப்படி அடிக்கிறான், ஷார்ப்பா கரெக்டா அடிக்கிறான். அப்படி அடிச்சவன அது மலை மேல படுகிறது, இவர் மேல படவில்லை. அது கிட்டத்தட்ட 2 பேர் இருக்கிறாங்க. மூசா நபி இங்கதான் இருக்கிறாரு, அங்க மலை இருக்குது. இவர் மலைக்கு அடிவாரத்து கீழே நின்று பேசிட்டு இருக்காரு. மலை உச்சியில அல்லாஹ் வந்து வெளிச்சத்தை கொடுக்குறான். அந்த வெளிச்சத்தை எப்படி கொடுக்குறான்னா இப்படி கொடுக்கல, டார்ச் லைட் மாதிரி கொடுக்கல, இந்த லைட்ல வந்து வருது இப்படி கொடுக்கல, லேசர் மாதிரி கொடுக்கலாம். அப்ப லேசர் லைட் மாதிரி இந்த மலைக்கு அடிச்ச உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டா ஜஅலஹு தக்கா, மலையை தூள் தூளாக ஆக்கிவிட்டான். அல்லாஹ்வுடைய வெளிச்சம் தான் பட்டுச்சு மலையில, மலை தூள் தூளாகி விட்டது. ஹர்ர மூசா சைகா, மூசா அங்கேயே மூர்ச்சித்து விழுந்து விட்டார். இதை பார்த்துட்டு மலை தூள் தூளான என்ன செய்வீங்க? பார்த்துக்கிட்டு இருக்கும் ஏதாவது கட்டண புஷ்பம் நினைக்கிறீங்க, அடிச்சு அடிக்கிற மாட்டீங்களா? அப்ப ஹர்ர மூசா சைகா, மூசா மூர்ச்சித்து விழுந்து விட்டார். பலம்மா அபாக்க, மூர்ச்சை தெரிந்த பிறகு கால சுபஹானக துபுத்து இலைக்க, யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உன்னை பார்க்கணும்னு சொன்னது பாவம். இஸ்லாத்துல அல்லாஹ் பார்க்கணும்னு நினைச்சால பாவம், கேட்டால பாவம். யா அல்லாஹ் உன்னை பார்க்க வாய்ப்பு தான் வாசிஞ்சாலே பாவம், கேட்கக்கூடாது. பார்க்க முடியாம அல்ல ஆக்கிட்டாங்கிறான், பார்க்கத்தான் செய்வேன் சொன்னீங்கன்னா அது குற்றம். மூசா நபி ஒருக்கா கேட்டு அவர் தௌபா செய்றார். சுபஹானக துபுத்து இலைக்க, உன்னிடத்தில் நான் தௌபா செய்து கொண்டேன். ஆனா அவ்வளவு முஃமினீன், நான் முதலில் நம்பக்கூடியவனா இருக்கிறேன். பார்க்காம நான் உன்னை முழுசா நம்புறேன். ஃபர்ஸ்ட் நம்பிக்கை நான் தான், பார்க்கணும் அவசியம் இல்ல, நான் பார்க்காம நம்பிடுறேன் அப்படின்னு சொன்னார்னு சொல்லி 7வது அத்தியாயத்தில் 142, 143 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுல என்ன நமக்கு விளங்குதுன்னு கேட்டா, மூசா நபி அவர்களை அல்லாஹ் அழைத்து 2வது தடவை பேசுகிறான். பேசின பிறகு பார்க்கணும்னு கேட்கிறாரு, பார்க்கிறது எல்லாம் மறுத்துட்டான். இந்த இடத்துல நம்ம அந்த பார்க்கிறத பத்தி உள்ள ஒரு சட்டத்தை தெரிஞ்சுக்கணும். வரலாறு ஒண்ணு வேதம் கொடுக்கறோம் நடக்கல, அவர் அந்த கோரிக்கை எடுத்துனாங்க நடக்குது. வேதம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கோரிக்கை என்ன? பார்க்கணுங்கிறாரு, முடியாதுன்னு. அப்ப இந்த பார்க்கிறத பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, மூசா நபிக்கு மட்டும் இதை சொல்லல. 2வது அத்தியாயத்துல பக்கராவுல 55, 56 வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டா, மூசா நபி அல்லாட்ட கேட்ட மாதிரி மூசா நபி அவங்க வந்து கேட்டாங்க. மூசா நபி சமுதாயம் இன்னும் அல்லா இல்லங்கிற அங்க காட்டு அல்லாத அல்லாஹ் காட்டு அல்லாங்கிற அல்லா காட்டாம அல்லான்னு மூசா நபி வந்து கேட்டாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இது குல்தும் யா மூசா, நீங்கள் சொன்னீர்கள் இஸ்ரவேல் மக்களே, நீங்கள் சொன்னீர்கள் என்ன சொன்னீங்க? யா மூசா லன் நுமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரா, அல்லாஹ்வை நேருக்கு நேராக நாங்கள் பார்க்காத வரை நாங்கள் உம்மை நம்ப போவதில்லை. ரொம்ப நன்றி கட்ட கூட்டவங்க. கடலை பழங்கள்ல காட்டிருக்கிறான், வானத்திலிருந்து மஞ்சள் செல்வான் அற்புதமான முறையில உணவு அறிவிக்கிறான், உழைக்காம சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு அற்புதத்தையும் பார்த்துக்கிட்டு கேட்கிறாங்க, அல்லாஹ் நேர காட்டு அப்படின்னு கேட்கிறாங்க. ஹத்தா நரல்லாஹ ஜஹரா, அல்லாஹ்வை நேருக்கு நேரா பார்க்காமல் நாங்கள் நம்ப மாட்டோம்னு சொன்னீர்கள். ஃபஅஹதத்துக்கும் ஸாயிகத்து வஅன்தும் தன்துரூன், ஒரு பெருத்த சத்தம் உங்களை தாக்கியது. பார்த்து கொண்டு இருக்கும் போதே இப்படி தாக்கு, முடிச்சுட்டு இருக்கும் போதே தாக்கிருச்சு. சும்மா பாசனாக்கும் இன்பாதி மோத்திக்கும், உங்களை சாகடித்த பிறகு பிற உயிராக்கினேன், பிழைக்க செய்தேன் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பார்க்கணும்னு சொன்னதுக்கு அல்லாஹ் கொடுத்த பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? ஒரு கடும் சத்தம், க்ளோஸ். இருந்தால் அல்லாஹ் போனா போயிடல, அல்லக்கும் தஷ்குரும், நீங்க நன்றி செலுத்துவதற்காக வேண்டி சும்மா பாசனாக்கும் இன்பாதி மோத்திக்கும், நீங்கள் மௌத்தான பிறகு உங்களை நான் உயிரோடு எழுப்புனேன், போனா போய் எழுப்புனேன், நினைச்சு பாருங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப மூசா நபியுடைய சமுதாயத்தவர்கள் ஒரு தடவை அல்லாஹ் பார்க்கணும்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் கொடுத்த பனிஷ்மெண்ட் என்னன்னா மௌத்து தான். தொலைச்சுக்கூடும், பார்க்கணும்னு பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டான். முடியாது. மூசா நபி கேட்டான்னு சொன்னா அவரும் முடிச்சாயிதான் விழுந்தாரு. சமுதாயம் கேட்கும்போது அல்லாஹ் ஒத்துக்கிறது பெரிய டேஞ்சரான விஷயம் எல்லாம் எடுத்துக்கிறான். பார்க்கணும்னு கேட்கறதுக்கு பாருங்க, அது பெரிய டேஞ்சரான விஷயம் அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இந்த தரிக்கான முடிவு கொடுக்குறவங்க எங்கள்கிட்ட முடிவு வாங்கணுங்க, அல்லாஹ் காட்டுவோங்கிறாங்க. அப்படி சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க. முடிவு கொடுக்குறேன் மூசா நபி கேட்ட தொலைச்சு போட வேண்டாம், அதை பாரு அப்படிங்கிறான். மூசா நபி உம்மத்து கேட்கிறாங்க, அவர் அற்புதங்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தா, அவங்க ஒண்ணுமே கொடுக்கல, அவங்களுக்கு அப்படி அதிசயமான முறையில் பெரிய காரியங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்தான். அதுக்கு பிறகு கேட்ட அந்த மக்களுக்கு அல்லாஹ் செஞ்ச பனிஷ்மெண்ட் என்ன? மௌத்து தான். தொலைச்சு போடும், பார்க்கணும்னு பேசவே கூடாது. அது ஆன்மீகத்துடைய உச்சநிலையெல்லாம் கிடையாது. பார்க்கணும்னு நினைக்கிறது ஆன்மீகத்துக்கு எதிரான நிலைமை. அல்லாஹ் பார்க்கணும்னு துன்யாவில் ஆசைப்படுவது இருக்குது, அது தப்பு. முடியாது, இந்த கண்ணை கொண்டு பார்க்க முடியாது. அந்த ஜோதி, அந்த பிரகாசத்தை, அந்த சாப்ப உனக்கு சூரியன் கிரகணம் பிடிக்குமோ சும்மா பார்க்க முடியுதா? அதுக்கு அதை போட்டுக்க இதை போட்டுக்கிறான். சூரியனுக்கு ஒரு கிரகணம் ஏற்படும் பொழுது இந்த கண்ணை கொண்டு உனக்கு பார்க்க முடியல. அந்த சூரியனை படைச்ச ரப்புல் ஆலமீனை நீ எப்படி பார்க்குவ? சும்மா போய் சூரியனை ஒரு 12 மணிக்கு பாருங்க பார்ப்போம்.
சாதாரண ஒரு சூரியனை உங்களால பார்க்க முடியலைங்கும் போது